Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அன்றே அப்பொழுதே அந்த நிமிஷமே பாகம் 2. ஏர் கண்டிஷன் உருமும் அரைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் பிருத்திவிராஜன். 6 அடி 2 அங்குல உயரம், காப்பி நிறம், அடர்த்தியான தலைமுடி, மேலுதட்டில் குப்பலாய் மீசை, தீர்க்கமான மூவை, செந்நிற கண்கள், கக்கத்தில் இடுக்கிக் கொண்ட ஃபைல். குட் மார்னிங் சார். இன்டர்வியூ செய்ய போகும் 3 பாலிஷ் முகங்களை பார்த்து பொதுவாய் விஷ் செய்தான். யூ ஆர் மிஸ்டர் பிருத்திவிராஜன்? எஸ் சார். பி சீட்டட். நான் இந்த சீட்டில் உட்காரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? 3 பாலிஷ் முகங்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொள்ள பிருத்திவிராஜன் தொடர்ந்தார். என்னடா இன்டர்வியூக்கு வந்த ஒரு கேண்டிடேட் வந்ததும் வராதும் ஏதோ கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க சார். ஒரு பாலிஷ் முகம் அவனை எரிச்சலாக பார்த்தது. என்ன கேட்க போகிற? இந்த வேலையை யாருக்காவது ஏற்கனவே கொடுத்துட்டு இப்போது ஒரு கண் துடைப்புக்காக இந்த இன்டர்வியூ நடத்துகிறீங்களா, இல்லை நிஜமாகவே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்ததுக்காக இந்த இன்டர்வியூ நடத்துகிறீங்களா? பிருத்திவிராஜன் இந்த கேள்வியை கேட்டதும் அறையில் சில வினாடிகள் மோசமான ஒரு அமைதி நிலவியது. சாரி சார், இந்த கேள்வி உங்கள் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய கட்டாயம். நிஜமாகவே நீங்கள் இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கேட்க போகிற எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இந்த இன்டர்வியூவை மற்றவங்களை விட என்னால் சிறப்பாக பண்ண முடியும். இந்த பட்சத்தில் நானும் என்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு பார்க்குறேன். பிருத்திவிராஜ் சொன்னது 3 இன்டர்வியூ அதிகாரிகள் ஒருவர் முகம் சிவந்து போய் கத்தினார். எர்லாஸ் ஃப்ரம் ஏர். இன்னொருவர் அமர்த்தினார். காம்டவுன் மிஸ்டர் விஜயராகவன், பையன் விரக்தியில் பேசுனா, மனசில் பட்டதை பேசுனதுக்காக வி மஸ்ட் அப்ரிஷியேட். உட்காருப்பா, உனக்கு இதே ஊர் தானே? ஆமாம் சார். சொல்லிக்கொண்டே பிருத்திவிராஜன் உட்கார்ந்துருந்தான். அப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி போன வருஷம் அமரர் ஆகிட்டார். மதரு எப்போவோ மிஸ்ஸிங். உங்கள் எம்ஏவை எப்போ முடிச்சிங்க? 2 வருஷமாச்சு. வேறு எங்கேயாவது வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? வேலை தேடின அனுபவம் தான் இருக்குது சார். இன்டர்வியூ அதிகாரிகள் ஒருவர் அவனுடைய ஃபைலை வாங்கி சர்டிஃபிகேட்டில் புரட்டி கொண்டிருக்க இன்னொருவர் சொன்னார். இந்த வேலை ஊனமுற்ற ஒருத்தருக்கு தரப்பட வேண்டும்னு அரசாங்கம் எங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஊனமுற்ற கேண்டிடேட் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இந்த வேலை தரப்படலாம். பிருத்திவிராஜன் விருட்டென்று எழுந்தான். சார், இந்த நிமிஷமே என்னோடய இடது கையை வெட்டிக்க தயார் சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவீங்களா சார்? இன்டர்வியூ அதிகாரிகள் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொள்ள பிருத்திவிராஜன் தொடர்ந்தான். ஐ எம் நாட் ஜோக்கிங் சார், உண்மையாகவே சொல்கிறேன். இப்போவே என்னோடய இடது கையை நான் வெட்டிக்க தயார். நீங்கள் என்ன வேலைக்கு எடுத்துக்க தயாரா? அலாரம் கிணுகிணுத்த சத்தம் கேட்டு கண் விழித்தாள் ஐஸ்வர்யா. மணி 5 காட்டிக் கொண்டிருந்த அலாரம் டைம் பீஸின் மேல் கையை வைத்து கொண்டு அதன் தொண்டையை சாத்தினாள். உள்ளங்கைகளை தேய்த்து முகத்தை வழித்து கொண்டவள் பார்வையை திருப்பி அருகே படுத்திருந்த தன் அம்மாவை பார்த்தாள். அவள் வாயை பிளந்து லேசான குரட்டை ஸ்ருதியோடு ஆழமான தூக்கத்தில் விழித்திருந்தாள். அம்மா அம்மா அவளுடைய தோள்பட்டையை பிடித்து உசுப்பினாள். நான் பூத்துக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எந்திரிச்சு உள்பக்கமாக கதவை தாழ் போட்டுக்கோ. வெறும்னே சாத்திட்டு போடி. என்னது வெறும்னே சாத்திட்டு போடுறதா? வீட்டில் இருக்கிற மிச்ச சொச்ச நகைகளையும் எவனுக்காவது தார வார்த்தை கொடுத்துடலான்னு சொல்கிறியா? சோம்பேறித்தனத்தை பார்க்காம எந்திரிச்சு வந்து தாழ் போட்டுக்கோமா. அம்மாக்காரி சலிப்போடு எழுந்து உட்கார்ந்தாள். மணி எவ்வளவு? 5. சரி, போய் பால் வாங்கிட்டு வந்துடும். ஐஸ்வர்யா டியூப் லைட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அலமாரியை திறந்து பால் கூப்பனை எடுத்துக்கொண்டு கதவை திறந்தபடி வெளியே வந்தாள். இருட்டும் நிசப்தமும் இன்னும் கெட்டியாய் தெரிய விடியற்காலைக்கே உரித்தான குளிர்காற்று முகத்தில் மோதியது. நிசப்தமான தெருவில் வேக வேகமாக நடந்து தெருமுனையில் இருக்கும் பால் பூத்தை நோக்கி போனாள். காகங்கள் லேசாய் கரைந்து கொண்டிருந்த வேப்ப மரத்துக்கு கீழே காடா விளக்கு வெளிச்சத்தில் பூத் தெரிந்தது. குளிர்காற்றை தாஜா செய்வதற்காக சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு ரோட்டின் குறுக்கே பலஹீனமாய் வழிந்து கொண்டிருந்த சாக்கடையை தாண்டினாள். அதே வினாடி தெருவோர குப்பை தொட்டியின் மறைவிலிருந்து 2 பேர் குபீர் என்று அவள் மேல் பாய்ந்தார்கள். ஐஸ்வர்யாவின் கையில் இருந்த பால் கூப்பன் சிதற அவள் வாயை திறந்து கத்துவதற்குள் பொத்தப்பட்டாள். திமிரென கால்களையும் கைகளையும் சுலபத்தில் மடக்கி அவளை பிராக்கெட் குறியாக்கி சட்டென்று தூக்கி கொண்டார்கள். டேனி, சீக்கிரம், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. வாவா, ரோட்டோரமே கொண்டு போயிடலாம். மயக்க மரத்து கரைச்சி இவ்வளோ மூஞ்சியை ரொம்ப பொத்திராத, பொண்ணு வாயை பிறந்துடுவா. லேசாக தான் பொத்தினேன், மயக்கமாயிட்டா. வேனை இன்னும் கொஞ்சம் பக்கமாக கொண்டு வந்து நிறுத்திடலாமே, நீ தான் பயந்துட்ட. இருவரும் வேக வேகமாக நடந்து மெயின் ரோட்டின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வேனை நோக்கி போனார்கள். அதே வினாடி பின்பக்கம் குரல் கேட்டது. கரகரப்பான ஆண் குரல். அண்ணமார்களே, ஒரு நிமிஷம். இருவரும் திடுக்கிட்டு போய் திரும்பினார்கள். வெள்ளை
ஷார்ட்ஸ், வெள்ளை பனியனோடு பிருத்திவிராஜன் இருட்டிலிருந்து வெளிப்பட்டான். உடம்பு பூராவும் மினுமினுப்பான வியர்வை. குட் மார்னிங் அண்ணன்மார்களே. ஏய், யாரா நீ? பாத்தியா தானே வேண்டாங்கிறது. நான் எவ்வளோ மரியாதையாக குட் மார்னிங் சொன்னேன். ஆமாம், யார் இந்த பொண்ணு? யாராக இருந்தால் உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. வீணா வயிறு கிழிப்பட்டு சாகாத. இந்த பொண்ணு எங்கள் தெருவை சேர்ந்த பொண்ணு. நல்லபடியாக மரியாதையை விட்டுட்டு போறியா? டேனி, நீ இவளை தூக்கிட்டு வேனுக்கு போயிரு. நான் தம்பியை கவனிச்சிட்டு வரேன் சொன்ன தாடிக்காரன் ஐஸ்வர்யாவை தோளில் ஏற்றிவிட்டு ப்ளக் என்ற சத்தத்தோடு ஒரு கூர்மையான கத்தியை விரித்து கொண்டான். காலங்காத்தால் வயிறு கிழிப்பட்டு சாகாத. எதையும் கண்டுக்காமல் போயிரு. கண்டுக்காமல் போயிடுறதா? இந்த வார்த்தையை எவனாவது ஒரு பொட்டை பயிர் வருவான், அவங்ககிட்ட போய் சொல்லு. பிருத்திவிராஜன் பேசிக்கொண்டே எதிர்பாராத ஒரு வினாடியில் காலை அரைவட்டமாக விசிறி நெக் என்று அவன் மணிக்கட்டில் இடித்தான். கத்தி கை நின்றும் கழன்று வானத்தில் நீச்சல் பழகி முடியாமல் தோற்றுப்போய் கீழே வந்து விழுந்தது. விழுந்த கத்தியை எடுக்க பாய்ந்தவனை பிடரியில் கை வைத்து கொத்தாய் அள்ளி முகமே தகர்ந்து போய் விடக்கூடிய சாத்தியத்தில் முஷ்டியை வீசினான் பிருத்திவிராஜன். அவனுடைய முகத்தில் எதுவோ பொத்துக்கொள்ள அந்த மெல்லிய இருட்டிலும் ரத்தம் தன் நிறத்தை காட்டியது. ரத்தத்தை சிந்திக்கொண்டே அவன் வேனை நோக்கி ஓட, ஐஸ்வர்யாவை சுமந்து கொண்டு வேனை நெருங்கி கொண்டிருந்த டேனி அவளை ரோட்டிலேயே போட்டுவிட்டு வேனுக்குள் நுழைந்து இக்னிஷனை உசுப்பினான். பிரதாப, சீக்கிரம் ஓடிவா. முகம் பூராவும் ரத்தமாய் மாறியிருந்த பிரதாப் வேகமாக ஓடி வந்து நகர்ந்து கொண்டிருந்த வேனில் தெற்றி ஏறி உள்ளே போனான். வேன் பிசாசு வேகத்தில் பறந்தது. காலை 7 மணி. B5 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் கைவிரல்களில் புகையும் சிகரெட்டோடு பிருத்திவிராஜனை ஏறிட்டார். ஆஸ்ட்ரேயில் சாம்பலை தட்டி கொண்டு கேட்டான். உன் பேர் என்ன சொன்ன? பிருத்திவிராஜன் சார். என்ன வேலை பார்க்குற? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிளார்க்காக இருக்கேன் சார். அந்த ஐஸ்வர்யா பொண்ணு இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல சார். அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் உனக்கு என்ன வேலை? இன்ஸ்பெக்டர் கேட்க பிருத்திவிராஜன் அவரே முறைத்து பார்த்தான். முகத்தில் எரிச்சல் தெரிந்தது. என்ன பார்க்குற? சார், நான் ஒரு கேள்வி கேட்டால் கோவப்பட மாட்டீங்களா? என்ன கேட்க போகிற? ஐஸ்வர்யாவை கடத்த முயற்சி பண்ணது நான் தானே நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த 2 பேரை பற்றி கேள்வி கேட்காம நான் தான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என்னை பற்றியே கேள்வி கேட்டிருக்கீங்களா? இது நியாயமா? இன்ஸ்பெக்டர் ஜேக்கபின் முகம் கடுகடுவென்று மாறியது. கையில் இருந்த முழு சிகரெட்டையும் ஆஸ்ட்ரேயில் புதைத்து விட்டு கோபாய் நிமிர்ந்தார். நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கான பதிலை சொல்லு. அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ கால நேரத்தில் நீ எதுக்காக போனேன்? நான் ஒரு அத்லெட்டிக் சார். ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரேஸ் கோர்ஸ்க்கு ரோட்டுக்கு கிளம்பினேன். வழியில் அந்த 2 தடியன்களும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறத பார்த்தேன். 2 பேரையும் தட்டி விவரம் கேட்குறதுக்காக தான் வேனில் ஏறி சேகரிக்கிறதுக்குள்ளே வேனில் ஏறி தப்பிச்சிட்டாங்க. வேனோட நம்பரை பார்த்தியா? பார்த்தேன். DMD 6954. வேனில் வேறு யாராவது இருந்தாங்களா? இருந்த மாதிரி தெரில சார். பொண்ணை கடத்த வந்து அந்த 2 பேர் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னியா? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? டேனி, பிரதாப். சரி, முன்னாடி இருக்கிற அந்த ரூமில் போய் உட்காந்து நீட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா. கோர்ட்டில் உன்னால் அலைய முடியும்ல? பிருத்திவிராஜன் தலையாட்டி கொண்டே நகர்ந்தான். அவன் நகர்ந்ததும் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் சுற்றும் பார்த்துவிட்டு டெலிஃபோனில் ரிசீவரை எடுத்தார். டயலில் ஒரு நம்பரை சுழற்றி விட்டு காத்திருந்தார். மறுமுனை ஹலோ என்றதும் குரல் கொடுத்தார். நான் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் பேசுகிறேன். மிஸ்டர் கிருஷ்ணராஜ் இருக்காரா? வெயிட் அ மினிட் ப்ளீஸ். ஜேக்கப் காத்திருந்தார். சரியாய் 1 நிமிஷ அவகாசத்தில் கிருஷ்ணராஜன் கரகரப்பான குரல் கேட்டது. என்ன ஜேக்கப், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சா? வந்துடுச்சு சார். வேன் நம்பர் சொல்லிட்டானா? என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். 1 மணி நேரம் நம்ம பங்களாவுக்கு நீங்கள் வந்துட்டு போக முடியுமா? எப்போ வரணும்? இப்போவே வாங்கினேன். 8 மணிக்கு எனக்கு டியூட்டி முடியுது. வீட்டுக்கு போகிற நேரத்தில் வரட்டுமா? வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். மறுமுனையில் கிருஷ்ணராஜ் ரிசீவரை வைத்துவிட்டு ஜேக்கப்பும் ரிசீவரை வைத்துவிட்டு சிகரெட் ஒன்றை புதிதாய் பற்ற வைத்து கொண்டார். சிகரெட்டின் கடைசி மில்லிமீட்டர் புகையாக மாற காத்திருந்த போது பிருத்திவிராஜன் கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டே உள்ளே வந்தான். என்ன எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். கொண்டா பார்க்கலாம். அவர் நீட்டிய கம்ப்ளைண்ட்டை வாங்கி அலட்சியமாக பார்வையை போட்டவர் குரலை உயர்த்தினார். என்னையா, கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதக்கூடாதா? கோழி கிறுக்கலாட்ட இருக்கே. கம்ப்ளைண்ட்டாக தெளிவாக சுத்தமாக இருக்க வேண்டாமா? போயா, வீட்டுக்கு போய் நிதானமாக யோசித்து வேற ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா. போ. கம்ப்ளைண்ட்டை 2ஆய் கிழித்து குப்பை கூடையில் போட்டுக்கொண்டே சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப். தொடரும்.